எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சார் தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1-2-3 இயர்ஸ்லேருந்து ஃபோன் கான்டாக்டில் இருப்போம். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வருது மியூசிக் டைரக்டர் தெரியும், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஐ வாஸ் a பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது கேன்சல் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது, நான் எப்படி கனெக்ட் ஆகுறது தெரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லை நான் இப்போ தான் தெரியுது, வை டிட் ஐ மிஸ், ஐ ஷுட் ஹவ் டன் தட்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப்ட். அண்ட் வின்சென்ட் என்ன அவரெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட் இல்லை மச்சான், நீ அப்படி சொல்லாத, நாங்கள் எப்படி பேசுறோமோ அப்படியே பேசு, தயவுசெய்து. டோன்ட் மேக் மீ சோ பிக், வி ஆர் ஆல்வேஸ் தட். அப்பாஜி தான், நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன், அப்பாஜி தான் உன் முன்னாடி இருப்பான் எப்பயும், நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி வில் பி ஆல்வேஸ் வித் யூ. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர், என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியங்கள பாப்பா, we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர கலாட்டா பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம், தென் கிரிக்கெட், தென் வி யூஸ் டு கோ அண்ட் சி டிவி இன் ஹிஸ் ஹவுஸ். எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது. நிஜமாக பி மோர் லைக் ஃபேமிலி, இஸ் மோர் லைக் மை யங்கர் பிரதர். ஸோ தேங்க்யூ வின்சென்ட் ஃபார் கம்மிங். அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே, பிகாஸ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துருவான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். அண்ட் he said, நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யாராவது பண்ணிக்கிட்டோம் இல்லை சொல்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated manner பண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ். அதுக்கு டைலாக் போட்டு எங்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டாரு. அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இஸ் a குட் ஆக்டர் டூ. சொல்ல முடியாது, விஜயகாந்த் மாதிரி அவரு கூட ஒரு ஹீரோ ஆயிடுவாரு, ஒன்று சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட், பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னார். கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி என் கரியரில் என்னதான் ஹிட்ஸ் கொடுத்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜை மாற்றிடுச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. ஐ நெவர் ஃபர்கெட். இது பெரிய இதோ சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு பிரேக் கிடையாது. அவர் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோ பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார், விஷன் ஒரு படம். அவர் டைட்டில்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும், ஷின்னு வரு, தரலே நம்ம மகான் இருக்கும், ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட் UI என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் யூ ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்பீர் ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒந்து மட்டை கதை பார்த்ததுலேருந்து அவர் கூட இப்பயார் இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். அண்ட் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு. தென் தட் ரிஷபா இது, அப்புறம் சோ ஃப்ரம் சோ. அண்ட் ஐ திங்க் அமேசிங் டைரக்டர், ஆல்சோ குட் ரைட்டர். அண்ட் வி ஆல் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை, எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன், ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் 3 பேரும். யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசெல்ஃப், உபேந்திரா அண்ட் ராஜ்பீர் ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்க, உங்களுக்கு நிஜமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. பட் இஃப் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. So அந்த 2 parallel worlds கூட நடக்கிறது தான் இந்த கதை. அது நீங்க ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பிரதி ஒருத்தரும் you will connect to your life and you'll know the seriousness of life and values of life. There's an emotion and come into the world of 45 on 1st January and come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. Jai Hind.